வணக்கம். நான் இப்போ உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் எஃப்ஐஆர் கொடுத்தீங்கன்னா அதை விசாரித்து எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு காப்பி, அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். அதை வீடு தேடி கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லி ஃபோட்டோ போட்டிருக்காங்க. யார்? கரூர் மாவட்ட போலீஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள பிரைம் ஆஃபீஸ், அதாவது அந்த முகாந்தரம் இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வீடு தேடி போய், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நெஜ அட்ரஸில் இருக்காங்களா இல்லையான்னு ஒரு பாயிண்ட்டு. அதுக்காகவும் பண்ணியிருக்கலாம். பட் வெளியே சொல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் பார்ட்டி அந்த அட்ரஸில் இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு என்கொயரி தான். ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் பண்ணவங்க ஒரு காப்பி கொடுத்தாகணும். போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு எஃப்ஐஆர் பதிஞ்சாங்கன்னா, ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு சிஎஸ்ஆர், அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அத்தாச்சு, அது ஆக்சுவலி முகாந்தரம் இருந்துச்சுன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஒரு காப்பி இப்போ வீடு தேடி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கரூர் மாவட்டத்தோட ஹெட்டு, கமிஷனர் ஆஃபீஸ், அடிஷ்னல் கமிஷனர், எஸ்பி, இந்த மாதிரி இருக்கவங்க ஒரு அந்த சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க, வீடு தேடி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. யார்? அவங்க கொடுக்கல, அவங்கள சார்ந்த நபர்கள், எதுனா மீடியாக்காரங்க, இந்த எஸ்பி, கமிஷனர், அடிஷ்னல் கமிஷனரு, எஸ்பி, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பார்ட்டிங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி வீடு தேடி கொடுத்துருக்கோன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ப்ளஸ் பத்திரிகை நண்பர்களும் அந்த கன்சர்ன் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது வீடு தேடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடலாட்சின்றாங்க. இந்த ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எந்த பார்ட்டி சம்மந்தம் இல்லை, நான் தமிழ்நாட்டில் இல்லை, எனக்கு ஓட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், நான் எந்த பார்ட்டி சம்மந்தம் இல்லை. அதனால் ஈஸியாக முத்திர கொத்தாதீங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு. ஒன்று தமிழ்நாட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நெஜ கம்ப்ளைண்ட்னா எஃப்ஐஆர் பதிய மாட்டாங்க, அலைய வைப்பாங்க. அது ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பழக்கமாக போச்சு. சிஎஸ்ஆர் தான் போட்டு கொடுப்பாங்க. அதை தூக்கிட்டு நம்ம கோர்ட்டு போகணும், கோர்ட்டு போய் டைரக்ஷன் வாங்கணும். யார்? லோக்கல் அந்த ஏரியாவோட மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. இது என்னங்க ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாச்சு. பொய்யா பண்ணுறவங்களுக்கெல்லாம் உடனே எஃப்ஐஆர், நிஜமா பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. இப்போ அந்த மாதிரி நடந்துருக்கு போலீஸ்காரங்க. இப்போ பார்த்தா கவர்னர் ஆச்சு, ஆர்மி ஆச்சு ஆக்சுவலி அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்க ஆட்சி யார் எலெக்ஷன் பண்ணி ஜெயிச்சாங்களோ அதை ஆட்சியை ரத்து பண்ணிட்டு கவர்னர் ஆட்சிம்பாங்க. புரியுதுங்களா? இப்போ அதையும் தாண்டி போலீஸ் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அவங்க வச்சதாட்டம் எடுத்துட்டு போய் தூக்கிட்டு போய் 4 நாள் வச்சு அடிக்கிறது. ஆக்சுவலி 24 hours அரெஸ்ட் பண்ணி லோக்கல் கோர்ட்டில் சரண்டர் பண்ணும், சரிங்களா? ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ரிமாண்ட் பண்ணா. ஆனால் இவங்க 4 நாள் வச்சு எஃப்ஐஆரை பதிவு செஞ்சாமல் அடிச்சு கொண்ட சம்பவமும் இப்போ அஜித்குமார் கேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன ஆட்சியில் எந்த ஆட்சி சம்மந்தப்பட்டு நான் சொல்ல, போன ஆட்சியில் சாத்தான்குளம், ஃபெனிக்ஸு, ஜெயராஜ், இந்த மாதிரி பல இருக்குங்க கேஸு. இது தெரிஞ்சதுதான், இது பிரபலமானதான் 2. ஆக்சுவலி எக்கச்சக்கமாக இருக்குது, சரிங்களா? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரங்க வச்சதான் சட்டம்னு காலை தூக்கிவாங்க. இன்ஃபேக்ட் நானே வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேலே, ஆக்சுவலாக அப்பா அட்வொகேட் இல்லை, லாயர் ஸ்டூடெண்ட், எல்எல்பி அட்வொகேட் படிச்சிருந்தேன். ஒரு போலீஸ்காரர் தப்பான லேடி போலீஸு லஞ்சம் கேட்டு நான் வச்சதான் சட்டம்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க. அதை அப்படியே சிஎம்சிகளுக்கும் மேலதிகாரிகளுக்கும் ரிட்டர்ன் ரைட்டிங்கில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நாள் என் மேலே எஃப்ஐஆர், ரிமாண்டு, சரிங்களா? ஒரு நாள். அது பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் ஒரு பயப்படுற மாதிரி ஒரு 10 நாள் பொய் கேஸ் போடுறீங்க போலீஸ்காரங்க, ஒரு 10 நாள் உள்ள வைக்கிற மாதிரி போடுங்க சார். ஏன் சார்? ஜட்ஜி எழுதிட்டாங்க, ஏமா ஒரு கம்ப்ளைண்ட் எழுத தெரியாதா? அது சொல்கிறாங்க, பொய் கம்ப்ளைண்ட் எழுத தெரியாதா உங்களுக்கு? இது பேர் ஆக்சுவலி நான் சொல்ல விரும்பலாம். இது ஏன் போலீஸ்காரங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க, யார்? ராஜாங்க ஆட்சின்னு. இப்போ போலீஸ்காரன் ஆட்சி தான் நடந்துருக்கு தமிழ்நாட்டில். தயவு செஞ்சு மக்கள் எல்லாரும் வந்து என்னைக்கு கண் முழிச்சு கேட்குறாங்களோ, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எப்போ எப்படி போராட்டம் நடத்துனாங்கன்னு.
உங்களால பொறுமையா இருந்துக்கோங்க. போலீஸ்காரங்க நீங்க காலை தூக்கிட்டு நாங்க வச்ச சட்டம்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு மேல அதிகாரி இருக்கிறாங்க. நீங்க வச்ச சட்டம்னா எத்தனை வீடியோ சொல்லியிருக்கேன். அரெஸ்ட் பண்ற நீங்க தண்டனை கொடுக்கணும், ஏன் கோர்ட்டு கொடுக்க போறீங்க? அதனாலதான் அரெஸ்ட் பண்ணி புலன் விசாரணை மட்டும்தான் அவங்க கையில கொடுத்துருக்காங்க சட்டம். ஜட்ஜ்மெண்ட், அதாவது அந்த கேஸுக்கு தண்டனை இல்ல விடுதலை கொடுக்க வேண்டியவங்க கருப்பு சட்டை யாருன்னா ஜட்ஜு. ஏன்னா உங்களை பத்தி நல்லா தெரியும். புலன் விசாரணை மட்டும் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாடுக்காக தனியா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா தான். ஆல் ஓவர் இந்தியால நீங்க ஸ்டேட் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ். ஆனா வக்கீலுங்க ஆல் ஓவர் இந்தியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வக்கீலோட வந்தா நீங்க வக்கீலோட வந்துட்டா பெரியவனா? ஏங்க நீங்க தமிழ்நாடு போலீஸ்ல எங்க போங்க. நான் வக்கீல் நினைச்சா எந்த ஊருக்கு போகலாம். அவன் ஒயிட் போர்டு, நீங்க எல்லோ போர்டு. நீங்க தமிழ்நாடுக்குள்ள மட்டும்தான் பர்மிஷன், டாக்ஸ் எல்லாம் போலாம். அதர் ஸ்டேட் போன டாக்ஸ். ஆனா வக்கீலுங்க ஆல் ஓவர் இந்தியாவா இருக்கும், சரி எந்த ஸ்டேட்ல வேணாலும் போலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வக்கீல் கூட வந்துட்டாங்கன்னா உடனே வக்கீல் வந்துட்டியா பெரியவனா அப்படின்னு உங்க 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 கர்வத்தை காமிக்கிறீங்க. ஆனா ஒரு வக்கீல் கர்வத்தை காமிக்க ஆரம்பிச்சானா, இப்ப கூட நீ முந்தானத்து ஆணவ கொலை நடந்துச்சு. பையன், அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ். அந்த சப் இன்ஸ்பெக்டரும் காரணம் சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பட்டத்தை. சரிங்களா? இது மாதிரி இப்போ தமிழ்நாட்டுல போலீஸ்காரங்க பண்ற அக்கிரமம் எல்லாம் இப்பதான் வெளில வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தயவு செஞ்சு பார்த்து கவனமா இருங்க போலீஸ்காரங்க. நம்ம வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, ஷேர் கூட பண்ணுவோம்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் ஓபன் பண்ணும்போது நிறைய சப்ஸ்கிரைப் செஞ்சாங்கன்னா என் வீடியோ வரும், ஸ்காரிங்ல வரும். அதனால ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் போதுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு நல்ல வக்கீல தேடி கண்டுபிடிங்க. போலீஸ்காரங்க கருவம் அப்பதான் கம்மியாகும். வக்கீல மிஞ்சினவங்க போலீஸ்காரங்கள, போலீஸ்காரங்க மிஞ்சி யாருக்கு மிஞ்சினவங்க இல்ல, மரத்துக்கு மர பெரிய இருக்குங்க. அதனால வக்கீல் தான் பெரியவன் இல்ல, போலீஸ்காரங்க தான் பெரியவன் இல்ல, எல்லாத்துக்கும் மேல மேல இருக்காங்க. ஒரு செடிக்கு மேல ஒரு மரம் இருக்கு, அது மாதிரி மரத்துக்கு மரம் பெருசா இருக்கு. போலீஸ்காரங்க ஒன்றும் பெரிய கொம்பு இல்லைங்க, அவங்களுக்கு 2 கொம்பு வச்சது இல்லை. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.